ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ASVI's லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் அன்றைக்கி போட்ட ப்ளம் கேக் வந்து என் வீட்டில் இருக்க திங்ஸை வச்சே தான் நான் வந்து செஞ்சேன். அந்த கேக் பண்ணுறதுக்காக கொஞ்சம் திங்ஸு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அமேசானில். அது டெலிவரி ஆகியிருக்கு. அது என்னென்ன வாங்கியிருக்கேன், என்னென்ன திங்ஸ் என்னென்ன ரேட்டுங்கிறது இந்த அன்பாக்சிங்கில் சொல்கிறேன் நான். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், இது வந்து ஃபுட் கலர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்திருக்கு. எவ்வளோ கலர் இருக்குது பார்க்கலாம். நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. அது எடுத்து ஊற்றுறதுக்கு ஒரு ஃபில்லர் கொடுத்துருக்காங்க. நம்ம கையில் அப்படியே மூடியிலலாம் ஊற்றி சாய்க்க வேண்டியதில்லை. இந்த ஃபில்லர் ரொம்ப அழகாக இருக்குது. இதில் நம்ம வந்து எடுத்து ஊற்றலாம். நல்லாயிருக்கு. கலர் எல்லாமும் நல்லாயிருக்கு. மொத்தம் 10 கலர் கொடுத்துருக்காங்க. இனிமே வர்ற வாரங்கள் தான் நம்ம வந்து இதை வந்து இது பண்ணிக்கலாம். அதை விட இந்த அழகாக ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஃபில்லர் கொடுத்துருக்காங்க. இப்போது அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். பேக்கிங் நல்லா இருக்குங்க. எப்போவுமே அமேசானில் பேக்கிங் நல்லா இருக்குது. இது வந்து 250 ருபீஸுங்க இந்த கலரு. இப்போது அடுத்த பாக்ஸ் பிரிச்சிடலாம். ஒரு ஹேண்ட் மிக்சர், எலக்ட்ரிக் பீட்டர். இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து ஸ்கார்லெட்டுங்கிற கம்பெனி. இது எனக்கு வந்து ப்ரைஸும் நாமினலாக இருந்தது, அதனால் விலையும் ரீசனபிளாக இருந்ததுனால இதை வந்து நான் ஆர்டர் பண்ணேன். வாங்க இது எப்படி இருக்குது பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. நல்ல கெட்டியாக இருக்குது. நல்ல 2 விப்பர் கொடுத்துருக்காங்க. ஒன்று சர்னிங் நாசில் போல் இருக்குது. ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. இது நல்ல ஸ்டீல், நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குது. நல்ல டைனியாக இருக்குது. இருக்குங்க. நல்ல ஒரு அயர்ன் பாக்ஸ் மாதிரி. பாருங்கள், நல்ல ஸ்பீட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. நம்ம வேணுங்கிற ஸ்பீடுக்கு வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம வேணுங்கிற ஸ்பீடுக்கு வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகுதுங்க. ஹேண்டியாக இருக்குது. நல்லா இன்னும் கரண்ட்டில் வச்சு போட்டு பார்த்தோம்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். நல்லா இருக்குது. பிளேடெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. நல்ல ஒயரும் நல்ல 2 பின் ப்ளக்லேயே நம்ம போட்டுக்கலாம். நல்லா இருக்குது. இந்த ப்ராடக்ட் நல்லாயிருக்கு. இப்போ அடுத்தது பார்த்துடலாம். அடுத்தது வந்து நான் ஒரு செட்டு மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தேன். நல்லா இருக்குது. இது பாருங்கள், நம்ம வந்து க்ரீம்லாம் அப்ளை பண்ணுறதுக்காக 3 டெக்கரேஷன்ஸ் இது கொடுத்துருக்காங்க. நைஃப் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நம்ம கை எதுவும் அறுக்காது. நல்லா ஸ்மூத்தாக பண்ணுறதுக்காக நல்லா இருக்குது. பிடி அதே மாதிரி க்ரிப்பு உங்களுக்கு வந்து நல்லா பிடிச்சு நம்ம வந்து க்ரீம் அப்ளை பண்ணுறது, அப்புறம் வந்து நான் இதை வந்து சமன்படுத்துறது, இதை வந்து கரெக்டாக எட்ஜஸ் எல்லாம் சரி பண்ணுறது, அந்த மாதிரி 3 இது வந்து இந்த ஸ்பாட்டுலாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மெஷரிங் கப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து அப்படியே ஒரு செட்டாகவே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், மெஷரிங் கப்ஸு 1 ஃபுல் கப்பு, 1/2 கப்பு, 1/4 கப்பு, அது 1/4 கப்பு, அப்புறம் 1/3 கப்பு,
அப்புறம் பாருங்கள் ஸ்பூன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு டேபிள் ஸ்பூனு, ஒரு டீஸ்பூனு, ஆஃப் டீஸ்பூனு, குவார்ட்டர் டீஸ்பூன், அந்த மாதிரி 4 ஸ்பூன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கப்ஸும் 4 கப்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. இதை நம்ம வந்து யூஸ் பண்ணி முடிச்சுட்டு இதுலேயே மாட்டி வச்சிடலாம். நம்ம வந்து எல்லாமே ஒரு செட்டாக தனித்தனியாக எங்கேயுமே நம்ம இது பண்ணாத அளவுக்கு பாருங்கள், நம்ம வந்து இப்படியே நல்லா மாட்டி வச்சிடலாம். ஒரு நம்ம கரண்டி அதெல்லாம் மாட்டுற ஸ்டாண்டில் வந்து நம்ம மாட்டி வச்சிடலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாருங்கள், இது வந்து ஒரு டர்ன் டேபிளுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க. ஒரு ரிங்கு கொடுத்துருக்காங்க. இந்த ரிங்கை போட்டுட்டு இதில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போது இது வந்து அழகாக ரொட்டேட் ஆகுதுங்க. நல்ல அகலமாக இருக்குது. நம்ம எவ்வளோ பெரிய கேக் செஞ்சாலும் பாருங்கள், இப்படி போட்டுட்டா கவ்வி அது நல்லா லாக் ஆகிடுது. நம்மளால் பிரிக்க முடியும் தேவையில்லை. நல்லா வந்து நம்ம எங்கே வேணாலும் வச்சு ஒரு டர்ன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா டர்ன் பண்ணி இப்படி எல்லாம் நல்லா டர்ன் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு டர்ன் டேபிளுங்க. அப்புறம் பாருங்கள், இது வந்து நம்மளுக்கு வந்து கேக் சைட்ஸ் எல்லாம் நம்ம வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 3 பீஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஸ்மூத்தாக பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து ப்ளெயினாக நம்ம ப்ளெயினாக இப்படியே வச்சு இப்படியே சரி பண்ணுறதுக்கு, இன்னொன்று அதில் வரியாக வர சின்ன வரி அப்புறம் பெரிய வரி, எது நம்மளுக்கு விருப்பமோ அது பண்ணிக்கலாம். அந்த மாதிரி 3 இது வந்து கொடுத்துருக்காங்க சைட்ஸு சரி பண்ணுறதுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த இது வந்து மேலே வச்சு சைசிங் பண்ணுறதுக்கும் கேக் சைசிங் பண்ணுறதுக்கும் இந்த 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 இது யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே எல்லாத்துலேயுமே ஒரு ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாத்தையுமே 3ஐயுமே வச்சு ஒரு த்ரெட்டு வச்சு நாட் போட்டு அப்படியே ஒரு செட்டாகவே நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள், அப்புறம் நம்ம வெண்ணெய் எல்லாம் ட்ரேயில் தடவறதுக்கு வந்து நம்ம இது பண்ண முடியாது. அதுக்கு ஒரு ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. அழகாக மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேட்டுலா கொடுத்துருக்காங்க. இது நல்ல சிலிக்கான் இதில் இருக்குது. ரெண்டுமே நல்ல ஸ்மூத்தாக இருக்குது. நல்லா இருக்குங்க. ப்ராடக்ட் வந்து விலை வந்து ரீசனபிளாக இருக்குது. அது ப்ராடக்ட்டும் நல்ல ஒர்த்தான ப்ராடக்டாக தான் இருக்குது. இந்த போர்டுமே பாருங்கள், நல்லா ஹெவியாக தான் இருக்குது. நல்ல ஒரு வந்து சாதாரணமாக உடையாது. அந்த அளவுக்கு அன்பிரேக்கபிளாக இருக்குது. அப்புறம் இன்னொன்று அவ்வளோதான். இது வந்து நாசிலு ப்ளஸ் ஒரு பைப்பிங் பேக்குன்னு நினைக்கிறேன் நான். ஆமாங்க, இது வந்து நாசில்ஸு. பாருங்கள், இது நல்லா நாசில்ஸு நாசில்ஸு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 நாசல்ஸ் கொடுத்துருக்காங்கங்க. இது வந்து லீஃப் எல்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த ஸ்டார் மாதிரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சின்னதாக வந்து இந்த கேக்குக்கு மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இன்னும் ஒவ்வொன்றா பண்ணி பார்த்தா தான் தெரியும். செஞ்சு பார்க்கணும். இதெல்லாம் ஒவ்வொன்றா பண்ணலாம். பாருங்கள், நல்லா இருக்குங்க. நல்லா ஒரு கைக்கு வந்து நம்மளுக்கு கிளிக்காத அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இதுவும் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது ப்ராடக்ட்டு. இதுக்கும் அந்த நாசில் ஹோல்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுலேயே நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு பைப்பிங் பேக் கொடுத்துருக்காங்க சிலிக்கானில்.
நம்ம 12 நாசலுங்க இது. இதில் ஒரு நாசல் இருக்குது. 12 நாசல் இது சின்ன ஹோல் கொடுத்துருக்காங்க. நம்ம எந்த நாசல் வேணுமோ அந்த நாசலை யூஸ் பண்ணிவிட்டு போட்டுட்டு இந்த பைப்பிங் பேக்கோட இது பண்ணிவிட்டு இந்த பைப்பிங் பேக்கில் நம்ம வந்து க்ரீம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கேக்கு நம்ம அழகாக டெக்கரேட் பண்ணிடலாம். அதே மாதிரி இது வரைக்குமே உள்ளே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஹோல்ட் பண்ணி நிற்கிறதுக்கு நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. பாருங்கள், இங்கே பாருங்கள், உள்ளே வந்து ஒரு பிளாஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குங்கம்மா. எல்லா ப்ராடக்ட்டுமே நல்லாயிருக்கு. நான் வாங்கின திங்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. எல்லாம் ரீசனபிள் ப்ரைஸ் தாங்க. இது விட நல்லாயிருக்கு. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி ஒவ்வொன்றும் எப்படி வருதுங்கிறது நம்ம செஞ்சு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.